திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சமீப காலங்களாக இந்தியாவில் விபத்துக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதை குறித்த ஒரு ஆய்வை எய்ம்ஸ் மருத்துவமனை, உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ரிஷிகேஷ் நகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் உளவியல் சார்ந்த ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அக்டோபர் 2021 ஆண்டு முதல் ஏப்ரல் 2022 ஆண்டுக்குள் ஏற்பட்ட விபத்துகளில் காயப்பட்டவர்கள் சுமார் 1200 பேருக்கு அவர்கள் அளித்த பேட்டியின் அடிப்படையில், அவர்கள் கொடுத்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதுவரையிலும் சுமார் 21% விபத்துக்கள் ஓட்டுநர்கள் ஓட்டும் பொழுது தூங்கியதால் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மட்டுமல்ல, 26% விபத்துக்கள் அதிகப்படியான வேலையினால் உண்டான சோர்வு நிமித்தமாக உண்டானதென்று அதிலே கூறப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, 32% விபத்துக்கள் ஓட்டுநர்கள் மது அருந்துவது நிமித்தமாக ஏற்படுகிறது என்று சொல்லி அந்த ஆய்விலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட விபத்துகள் தடுத்து நிறுத்தப்பட, விபத்துகளினால் உண்டாகிற மரணங்கள் தடுக்கப்பட, ஜனங்களுடைய பிரயாண பாதுகாப்பிற்காக கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களில் அதிகரித்து வருகிற விபத்துக்கள் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஆய்வு நடத்தப்பட்டதின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, 21% விபத்துக்கள் தூக்கமின்மையினால் ஓட்டுநர்கள் ஓட்டும்போது அவர்களுக்கு அந்த விபத்துக்கள் உண்டாகிறது என்று கூறப்படுகிறது. ஆண்டவரே, 26% பேர் வேலை காரணமாக சோர்வடைந்து இப்படிப்பட்ட விபத்துக்குள்ளே ஓட்டும் பொழுது அவர்கள் ஏற்படக்கூடிய சூழலை தள்ளப்படுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதே போல 32% பேர் ஆண்டவரை மது அருந்துவது நிமித்தமாக இந்த விபத்துக்கள் ஏற்படுகிறது என்கிற செய்தியை நாங்கள் அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, வரும் நாட்களிலே ஓட்டுநர்களுக்கு தேவையான தூக்கம் அல்லது ஆண்டவரே போதுமான ஓய்வு கொடுக்கப்பட, ஆண்டவரே அவர்கள் எந்தெந்த ஸ்தாபனங்களில் பணி செய்கிறார்களோ, தனியார் போக்குவரத்து துறையாக இருக்கலாம், அரசாங்க போக்குவரத்து துறையாக இருக்கலாம், ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான ஓய்வு கொடுக்கப்பட, அதற்கு போதுமான நபர்கள் நியமிக்கப்பட்டு இரவு பகல் என்று அது பிரிக்கப்பட்டு அவர்கள் போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல சுவாமி, அவர்கள் மது அருந்தாமல் ஆண்டவரை ஓட்டுவதற்கு வரும் நாட்களிலே கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு, மது அருந்துபவர்கள் எந்த விதத்திலும் ஓட்டுவதற்கு அனுமதிக்கப்படாமல் இருக்க அரசாங்கம் அதை தடை செய்து நாங்கள் ஜெபிக்க, தொடர்ந்து விபத்துக்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். விபத்துகள் தடுத்து நிறுத்தப்பட, ஜனங்களுடைய பிரயாண போக்குவரத்துக்காக பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர், உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் ஆசீர்வதிப்பா சொன்ன வார்த்தையின்படி போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.